ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். பப்ஜியில் ரெகுலராக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க. பப்ஜியில் போடக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பப்ஜியில் 0.16.0 அப்படின்ற ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா வின்டர் மோடும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் பேசிக் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா வின்டர் மோடில் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நித்திக்கு சரியான போட்டி கொடுக்கணும், நித்தி கைலாஷா ஓப்பன் பண்ண மாதிரி நம்ம தனியாக வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு முழுமூச்சாக பப்ஜி இறங்கி இப்போ மேப் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல கைலாஷா உருவாக்கிட்டாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் நித்தியை தேடி போக தேவையில்லை, பப்ஜி வந்தாலே போதும், கைலாஷா வந்துடலாம். நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பனிப்பாறைகள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கக்கூடிய அந்த வின்டர் அப்டேட்டில் தான் வந்திருக்கு. இந்த லொக்கேஷன்லேயும் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் ரெகுலராக சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இங்கே இருக்கக்கூடிய சில ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த இடம் எதுக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நடந்து போகலாம். அப்படி இல்லைன்னா மேலே பேராஷூட்லேருந்து வரும்போதே இந்த இடத்துல நீங்கள் குதிக்கலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் வேறு தூரமாக ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்ற போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கான சில ரோப் கார் ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வேறு இடத்துல லூட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது இந்த ரோப் காரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ரோப் கார் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில ட்ரிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ரோப் காரை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு அந்த பனிமலை இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் நார்மலாக போய்ப்பீங்க. அப்படி இல்லாமல் சில ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ட்ரிக் இந்த இடத்துல நம்மளால் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரோப் காருக்கு முன்னாடியே வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நின்றுட்டு இது மாதிரி ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்பி மேலே ஏறிவீங்க. அங்கேருந்து ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரோப் கார் மேலே டாப்பில் ஏறி இது மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த டாப்புக்கே உங்களால் வந்துட முடியுது. சப்போஸ் யாராவது வந்துட்டு இந்த ரோப் கார் மேலே ஏறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தூரத்துலேருந்து வரும்போதே அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ட்ரிக்கும் இதே லொக்கேஷனில் இதே இடம் தான். இந்த ஹைட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரோப் லென்த்தாக போயிட்டு இருக்கும். ஸோ ரோட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கயிறு கட்டிட்டு கயிறு மேலே நடந்து போவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து சூப்பராக நடந்து போக முடியும். அதில் எங்கேயுமே நீங்கள் கீழே விழுக மாட்டீங்க, தாராளமாக ஸ்ட்ரைட்டாக நடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல இந்த மாதிரி கேபிளுக்கான டவருமே கொடுத்துருப்பாங்க. அந்த டவர் மேலேயுமே உங்களால் வந்து ஏறிக்க முடியும். ஸோ இங்கேருந்து வந்து சப்போஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க வாய்ப்பு இருக்குது. ரீசன் வந்து என்னடா லூட்டு சவுண்டு கேட்குது, ஃப்ளைட் வர்றது அப்படின்னு நினச்சி அண்ணாந்து பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக நடந்து போயிட்டுருப்பீங்க, மடார்னு போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நியூ ட்ரிக். இது வந்துட்டு பெருசாக இது அந்தளவுக்கு நமக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ட்ரை பண்ணி பாருங்கள், அது மேலே ஏறி போய் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா பாலத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். இந்த இடத்துல இந்த ட்ரிக்கை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் குறிப்பாக இந்த ட்ரிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்குவாட் மேட்ச் போனால் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். நீங்கள் சோலோவாக போனீங்க அப்படின்னா பண்ணவே முடியாது. அப்படி என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த பெட்ரோல் பங்க்குக்கு பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா சின்னதாக நிறையா கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால் ஒன்று இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா அந்த வால் மேலே நீங்கள் ஏறிடலாம். அங்கேருந்து நடந்து போனீங்க அப்படின்னா இந்த கண்டெய்னர் வரைக்கும் நீங்கள் சோலோவாக போயிட முடியும். இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ எப்படி முன்னாடி வந்து உட்காந்துருக்கோமோ அதே போலயே நீங்களும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஆள் அங்கே உட்காந்துக்கணும். உங்கள் ஃப்ரெண்டு வேகமாக ஓடி வந்து ஜம்ப் பண்ணும்போது கரெக்ட் டைமில் வந்து நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா போதும், அங்கேருந்து உங்களை தூக்கி விட்டு அடுத்த கண்டெய்னரோட டாப்புக்கு வந்து நிற்க வச்சிரும். ஸோ இந்த ட்ரிக் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என்னாலேயே முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பில்டிங்கோட டாப்புக்கு போகலாம், இல்லை இங்கேருந்தே வந்து மற்றவங்கள கவர் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா லொக்கேஷனையுமே வந்து நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். நார்மலாக இந்த இடத்துல எங்கேயுமே வந்து படி எதுவுமே இருக்காதனால நீங்கள் கீழே மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். லாஸ்ட் ஜோன்லாம் வந்துட்டு சப்போஸ் அந்த பில்டிங்லாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக டார்கெட் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இது மேலே டாப்பில் போயிட்டு கூட யாரெல்லாம் எங்கே இருக்கான்றதை ஏதாவது ஒரு நோட்டம் விடுறதுக்கோ இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த ட்ரிக்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்க பப்ஜி விளாட்றாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்க. பப்ஜியில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.